அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி மேக்ஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அண்ட் 4ல் பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 3 அண்ட் 4 அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். யூனிட் 3ல் வந்து செகண்ட் ஆர்டர் இருக்கும், யூனிட் 4ல் வந்து nth ஆர்டர் இருக்கும். அங்கே சிங்குலர் பாயிண்ட் இருக்கும், இங்கே ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்தாலே அது வந்து யூனிட் 3 அண்ட் 4ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு யூனிவர்சிட்டி பேப்பரில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் சிங்குலர் பாயிண்ட். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு ப்ராப்ளம் போட போகிறோம், அதுக்கு இது தேவைப்படுது. சிங்குலர் பாயிண்டோட டெஃபினிஷன், ரெகுலர் சிங்குலர் பாயிண்டோட டெஃபினிஷன் தேவைப்படுது. ஆக்சுவலாக அது 2 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ நான் 2 மார்க் சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகே, கன்சிடர் த லீனியர் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். வழக்கமாக நம்ம nth ஈக்குவேஷன் எழுதும்போது nth டெரிவேட்டிவ் அப்புறம் n-1th டெரிவேட்டிவ் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி a0 a1 போடுவோம் இல்லையா கோஎஃபிஷியன்ட். அது யூனிட் 1 and 2ல் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் 3 and 4ல் அது வேரியபிளாக இருக்கும். ஓகே, அப்போ nth ஆர்டர் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா a0 of x into nth derivative, okay, nth derivative of y plus a1 of x into n-1th derivative of y plus etc. nth derivative n-1th derivative கடைசியில் வரும்போது வெறுமனே y மட்டும் இருக்கணும். அங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து an of x y equal to 0. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லீனியர் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். இப்போ எதனால் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம், இந்த கோஎஃபிஷியன்ட் a0 a1 எக்ஸெட்ரா ஏன்லாம் இருக்கும் இல்லையா, அது வேரியபிள் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன, நம்ம என்ன அசியூம் பண்ணிப்போம் அப்படின்னா தே ஆர் அனாலிட்டிக் அட் சம் பாயிண்ட் x0. அனாலிட்டிக் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நான் அடுத்த ப்ராப்ளம் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த பாயிண்ட் அப்போது இதில் வந்து நம்ம சிங்குலர் பாயிண்டோட டெஃபினேஷன் தானே கேட்குறாங்க. அப்போ எதை சிங்குலர் பாயிண்ட் சொல்கிறோன்னா இந்த ஹையர் டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0 பண்ணால் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம சிங்குலர் பாயிண்ட்னு சொல்கிறோம். அப்போ பாயிண்ட்ஸ் வேர் a0 of x0 equal to 0 is called singular point. நீங்கள் வெறுமனே இது எழுதக்கூடாது, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிட்டு தான் நீங்கள் இந்த டெஃபினேஷன் எழுதணும். ஸோ இதுதான் சிங்குலர் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் கேட்குறாங்க கொஷின். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே nth ஆர்டர் ஈக்குவேஷன் தான் எடுக்க போகிறோம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறோம். அப்போ இங்கே a0 a1 எக்ஸெட்ரா an are analytic at some point x equal to x0, right? இப்போ a point x equal to x0 is a regular point for equation 1. எப்போ அதை நம்ம ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பாயிண்ட் இஸ் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும். சிங்குலர் பாயிண்ட் என்ன அர்த்தம், இந்த a0 of x equal to 0ன்னு கண்டுபிடிச்சி வர அந்த வேல்யூ தான் நம்ம எக்ஸோட வேல்யூ தான் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பாயிண்ட் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னா முதல்ல அது சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும். அண்ட் இப்போ இந்த n-1th டெரிவேட்டிவ் இருக்குல்ல, இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கு a1 of x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x equal to x0ன்ற பாயிண்ட் தான் நம்ம ரெகுலராக செக் பண்ண போகிறோம். அப்போ கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் என்னவா இருக்குன்னா x minus x0 இருக்கும். அப்போ x minus x0 இருந்து ஹையர் டெரிவேட்டிவ்க்கு அடுத்து இருக்கிற கோஎஃபிஷியன்ட் அப்போ என்ன இருக்கும் a1 of x by a0 of x. இது வந்து அனாலிட்டிக் அட் x equal to x0 இருக்கணும். அதாவது இதனோட லிமிட் when x equal to x0 கண்டுபிடிச்சுன்னா எக்ஸிஸ்டாக இருக்கணும், ஃபைனட் வேல்யூவாக இருக்கணும். இது மட்டும் அனாலிட்டிக்காக இருந்தால் பத்தாது, ஒவ்வொன்றத்தோட கோஎஃபிஷியன்ட் நம்ம இதே போல் செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணும்போது இங்கே வரும்போது இந்த a1ன்னு சொல்லும்போது இங்கே ஒரு ஃபேக்டர் x minus x0. ஸோ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கும், a2 of x இருக்கும் இல்லையா, அப்போ இந்த ஃபேக்டருக்கு the ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ x minus x0 the ஹோல் ஸ்கொயர் இங்கே என்ன வரும் நமக்கு a2 of x by a0 of x எக்ஸெட்ரா. இங்கே லாஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து an of x இல்லையா, அப்போது x minus x0 the whole power n into an of x by a0 of x. இது எல்லாமே நம்ம என்னன்னு செக் பண்ணணும், அனாலிட்டிக் அட் x equal to x0ன்னு செக் பண்ணணும். ஆர் அனாலிட்டிக் at x equal to x0. அப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னா முதல்ல அந்த பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணணும், அனாலிட்டிக்காக செக் பண்ணணும். இது செக் பண்ணி எல்லா பாயிண்ட் இது ஒவ்வொன்றுமே அனாலிட்டிக் அட் x equal to x0 இருந்துச்சுன்னா இந்த சிங்குலர் பாயிண்ட் நம்ம ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுக்கான டெஃபினிஷன். இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி 2 மார்க் கொஷின் பார்க்கலாம், ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, சிங்குலர் பாயிண்ட்டு பார்க்குறோம், ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அப்போ போட போகிற கொஷினில் வந்து நம்ம சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான கொஷினும் பார்த்துருவோம், ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் எப்படி செக் பண்ணுறது, அதில் அனாலிட்டிக் எப்படி செக் பண்ணுறது நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஷின் பாருங்க, ஃபைண்ட் த ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஃபார் x square into y double dash plus x plus x square into y dash minus y equal to 0.
இப்போ y டபுள் டேஷ் இருக்க செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் இருக்குது அப்போ வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் y டேஷ் இருக்குது இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது y இருக்குது அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று வேரியபிள் இருந்தாலும் இது ஃபுல்லாகவே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கிற ஈக்குவேஷன் தான் ஓகேவா ஸோ அப்போ கிவன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா கிவன் ஈக்குவேஷன் முதல்ல கிவன் எழுதிக்கிறேன் x square y double dash plus x square into y dash minus y equal to 0 இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா compare with உங்களுக்காக தான் எழுதுறேன் இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது ஓகே a naught of x into y double dash plus a1 of x into y dash plus a2 of x into y equal to 0 இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்தால a2 of x ஓட ஸ்டாப் ஆகிடும் ஓகே அப்போ நம்ம சிங்குலர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் ஹையர் டிகிரி கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா அதனோட கோஎஃபிஷியன்ட் அதாவது ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0 ஓகே ஸோ ஃபார் சிங்குலர் பாயிண்ட் நமக்கு என்ன ஃபார்முலானா a naught of x equal to 0 அப்போ இங்கே எது நமக்கு a naught of x a நாட்ன்றது வந்து இந்த y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் இருக்கிறதுனால எது ஹையர் ஆர்டர் இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் a நாட் அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் x equal to 0 அப்போ x equal to 0 is a சிங்குலர் பாயிண்ட் அப்போ ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான் இருக்குது சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சோமா இப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட்டை தான் நம்ம அனாலிட்டிக்காக ரெகுலராக நம்ம செக் பண்ணணும் ஸோ அப்போ நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ 1 இம்ப்ளைஸ் இந்த ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல அதை டிவைடட் பை பண்ணிடுறோம் நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த டிவைடட் பை இங்கே a நாட் ஆஃப் எக்ஸ் நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா அந்த வேலை நமக்கு மிச்சமாகும் ஓகே அப்போ சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது ஹையர் டிகிரி கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கட்டும் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணலாம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணுறேன் அப்போது y டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இது எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடுறேன் அப்போது 1 + xன்னு கிடைக்குமா நமக்கு 1 + x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y டேஷ் மைனஸ் y பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஓகேவா இப்போ நம்ம x ஈக்குவல் டு 0 தானே சிங்குலர் பாயிண்ட் நம்ம செக் பண்ணணும் அப்போ நமக்கு என்ன வேணும் இந்த கோஎஃபிஷியன்ட்டோட இந்த x - 0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் ஓகே தேர்ஃபோர் லிமிட்டை கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் ஆக்சுவலி உங்களுக்கு ஃபார்முலாவாக வேணும் இப்படி இதில் லிமிட் x டென்ஸ் டு x நாட் அப்போ கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் வந்து x - x நாட் இன்ட்டு a1 of x by a நாட் of x இது எக்ஸிஸ்டாக இருக்கணும் ஓகே அப்போ இந்த இடத்துல நமக்கு வரும்போது x நாட்ன்றது வந்து 0 அப்போ லிமிட் x டென்ஸ் டு 0 x - 0 இன்ட்டு நம்ம ஹையர் டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணணும்னா இதுதான் a நாட் பை a1 of x by a நாட் of x அப்போ டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம் x into 1 plus x by x square ஓகே x - 0 x இந்த x into x square இருக்குமா அப்போ இந்த x square கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்குது நமக்கு 1 plus x தான் ஓகே இந்த x square கேன்சல் ஆகிடுது அப்போ 1 plus xல when xக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1ன்னு வருது ஃபைனட் வேல்யூ அப்போது இது வந்து அனாலிட்டிக்னு அர்த்தம் x - x நாட் into a1 of x by a நாட் of x வந்து அனாலிட்டிக் அட் x equal to 0 ஸோ அதே போல் அடுத்தது லிமிட் x டென்ஸ் டு x நாட் அடுத்தது கண்டுபிடிக்கும் போது x - x நாட் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வரும்போது செகண்டுக்கு வந்து a2 of x வரணும் அப்போ a2 of x by a நாட் of x ஓகே இப்போ லிமிட் x டென்ஸ் டு 0 x நாட்டுக்கு பதிலாக 0 போடணும்னா இங்கே நம்ம x ஸ்கொயர் தான் வரப்போகுது இன்ட்டு இந்த y-ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எடுத்துக்கினா அதுதான் உங்களுக்கு a2 of x by a நாட் of x அப்போ இங்கே இருக்கிறது -1 by x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டுனா -1 அப்போ இந்த ஃபைனட் வேல்யூவாக இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த உள்ளே இருக்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் அனாலிட்டிக் அட் x ஈக்குவல் டு x நாட் இது ரெண்டும் ஃபைனட்டாக வர்றதுனால நம்ம இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் நம்ம சொல்லலாம் ஓகே தட் இஸ் நான் உங்களுக்காக எழுதுகிறேன் அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இதுவும் அனாலிட்டிக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் அனாலிட்டிக்கலாக இருக்குது ஓகே தட் இஸ் x - x naught into a1 of x by a naught of x comma x - x naught the whole square into a2 of x by a naught of x or analytic at x equal to 0 நம்ம இதை எந்த பாயிண்ட்டுக்கு செக் பண்ணுறோம் சிங்குலர் பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் செக் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் அனாலிட்டிக்கலாக இருக்கிறதுனால therefore x equal to 0 is a regular singular point regular singular point okay ஸோ இது ஃபஸ்ட் சம்மரத்தில் எலாபரேட்டாக போட்டிருப்பேன் 2 மார்க் கொஷின் தான் நீங்கள் இவ்வளோ எலாபரேட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை
இன்னும் ஒரு கொஷின் பார்க்கலாம் அப்போ சிம்பிளாக எப்படி போடுறதுன்றது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி பேப்பரில் கேட்டிருக்க 2 மார்க் கொஷின் ஆக்சுவலாக. ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னாலே இது 4th யூனிட் உங்களுக்கு. ஃபைண்ட் த சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் 1 minus x square the whole square into y double dash minus 2xy dash plus 2y equal to 0 and determine whether they are regular. முதல்ல சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிங்க, அந்த சிங்குலர் பாயிண்ட்ல ரெகுலரா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிங்குலர் பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஹையர் டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஃபார் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இப்போ ஃபார்முலாலாம் இல்லாமல் நான் டேரெக்டாகவே எழுதுகிறேன். நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதினாலே போதுமானது. ஃபார் சிங்குலர் பாயிண்ட்ஸ் 1 minus x square the whole square equal to 0. The whole square 0 na taking square root on both sides எடுத்தீங்கன்னா 1 minus x square equal to 0 which implies minus x square right வச்சுனா plus x square equal to 1. எப்பவுமே வேரியபிள் லெஃப்ட்ல வச்சுக்க பார்க்கணும். இதில் இருந்து x ஓட வேல்யூனா என்ன வரும் உங்களுக்கு? root of 1 plus or minus 1. ஓகே, அப்போ x equal to plus 1 and minus 1 are singular points. x equal to 1 comma minus 1 are singular points. சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ்லாம் ரெகுலரானு நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிவன் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணணும். எப்படி ரீரைட் பண்ணணும்? ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்டை த்ரூ அவுட் டிவைட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கிவன் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி ரிட்டன் as கோஎஃபிஷியன்ட் 1 வச்சுக்கணும் நாம. ஸோ அப்போ y டபுள் டேஷ் மைனஸ் இங்கே டிவைட் பண்ணும்போது 2x divided by 1 minus x square the whole square into y dash plus 2 divided by 1 minus x square the whole square into y equal to 0. Again இந்த denominator factorize பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு ப்ராப்ளம் போடும் அதை செக் பண்ணுறதுக்கு. அப்போ 2x by 1 minus x square a plus b into a minus b na a square minus b square இல்லையா? அப்போ 1 minus x square எப்படி எழுதலாம் நம்ம? 1 plus x into 1 minus x எழுதலாம். the whole square இருக்கிறதுனால இதுக்கு தனியாக ஸ்கொயர், இதுக்கு தனியாக ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அதே தானே. அப்போது 1 plus x the whole square into 1 minus x the whole square into y equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் முதல்ல x equal to 1க்கு செக் பண்ண போகிறோம். அப்போ நான் x equal to 1னா அதோட ஃபேக்டர் x equal to 1ன்றது ரூட்னா ஃபேக்டர் வந்து x minus 1. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறோம். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. ஓகே, இதனோட ஃபேக்டர் எழுதும்போது x minus 1 into 2x divided by 1 plus x the whole square into 1 minus x the whole square. இப்போ இந்த மைனஸ் இங்கே உள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆகிடுமா? இப்போ 1 minus x into 2x divided by 1 plus x the whole square into 1 minus x the whole square 1 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம என்ன எதுக்கு செக் பண்ணுறோம்? x minus 1 எக்ஸுக்கு பதிலாக 1 செக் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போட்டிங்கன்னா denominator 0 ஆகிடும், which means infinity. அப்போ இட்ஸ் நாட் அனாலிட்டிக். அப்படியே எழுதுகிறேன், இட்ஸ் நாட் அனாலிட்டிக் at x equal to 1. இப்போ இது நாட் அனாலிட்டிக் at x equal to 1னா அடுத்து இதுக்கு நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இது நாட் அனாலிட்டிக்னால இட்ஸ் நாட் ஏ ரெகுலர் பாயிண்ட். எது ரெகுலர் பாயிண்ட் கிடையாது? x equal to 1ன்றது. அடுத்து x equal to minus 1 செக் பண்ணலாமா? ஓகே, இது வந்து when x equal to 1க்கு செக் பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்கு செக் பண்ண போகிறோம்? when x equal to minus 1. அகைன் இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதால இங்கே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இந்த மைனஸ் y dash கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதுக்கு முன்னாடி என்ன எடுக்கிறோமோ அந்த ஃபேக்டரோட டிகிரி 1 எடுக்கணும். இப்போ x minus 1 கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் x plus 1 into 2x divided by 1 plus x the whole square into 1 minus x the whole square. இப்போ இது ப்ளஸ்ன்றதால இது 1 மட்டும் கேன்சல் ஆகும். கரெக்டா? இது 1 கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன வரும்? இங்கே ரிமைனிங் இருக்கிறது minus 2x divided by 1 plus x into 1 minus x the whole square. இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். நியூமரேட்டரில் பிரச்சனை கிடையாது, இதில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் போட்டிங்கன்னா டினாமினேட்டர் 0. டினாமினேட்டர் 0னா நாட் டிஃபைன்ட். இன்ஃபினிட்டி வந்தாலே இட்ஸ் நாட் அனாலிட்டிக். ஓகே, அப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷன் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்க, அது இஸ் நாட் அனாலிட்டிக் at x equal to minus 1. இது நாட் அனாலிட்டிக்னாலே அடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இது அனாலிட்டிக்காக இருந்துச்சுன்னா அடுத்த y-யோட கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் the whole square நம்ம எடுக்கணும். ஓகே, இது நாட் அனாலிட்டிக்ன்றதால நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். therefore x equal to plus 1 minus 1 or not regular. இது வெறுமனே சிங்குலர் பாயிண்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சிங்குலர் பாயிண்ட், ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.